ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சன் பாலா ரெசிபி. இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் சிக்கன் கிரேவி, செட்டிநாடு சிக்கன் கிரேவி. நல்ல ஒரு நெய் தோசையை ஊற்றி சிக்கன் கிரேவி வச்சா செம்ம சூப்பராக இருக்கும். வாங்க நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு பேனில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து சிக்கனுக்கு சூப்பராக இருக்கும். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நம்ம 3 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம ஒரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி தொக்கு மாதிரி ஆனால் தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. வதங்கின பிறகு நான் வந்து நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு முழு கோழி அளவுக்கு, சின்ன சைஸ் கோழி 3/4 கிலோ வரும் இது. இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி இது கூட ஆட் பண்ணி குக்கரில் 2 விசில் கொடுத்து எடுத்தோம்னா நல்லா கரெக்டாக வெந்துடும். ஏன்னா நாட்டுக்கோழின்றதுனால இப்போ குக்கரில் போடுறோம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ண பிறகு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம குக்கரில் 2 விசில் கொடுத்து எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து சிக்கன்லேயும் தண்ணி வரும், நம்ம போட்டிருக்க வெங்காயம் தக்காளி மசாலாலேயும் தண்ணி வரும்ன்றதுனால. அப்போ தான் வந்து இல்லைனா குழம்பு வந்து தண்ணியாகிடும். நம்ம கிரேவியாக செமி கிரேவியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் இதுக்கு. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் 2 விசில் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. இப்போ இதில் வர தண்ணியே கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குக்கரில் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் கொடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது அதை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடான பிறகு நம்ம ஆட் பண்ணால் தான் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும் அந்த வெங்காயம். அந்த மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா சூடாகிடுச்சு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆட் பண்ணிக்க, கொஞ்சமாக கறிவேப்பிலை, இது எல்லாமே எண்ணெயிலே நல்லா பொரியணும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வதக்கும் போது ஆட் பண்ணல. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ ஆட் பண்ணிக்க. இதை நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரலாம் நல்லா வதக்கணும். வதங்கின பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செட்டிநாடு சிக்கன் மசாலா நான் வந்து இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இந்த மசாலா வந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க. இந்த மசாலா தான் இதுக்கு டேஸ்ட்டே. ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மசாலாவோட இந்த சிக்கன் வெந்துடுச்சு. இதை ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா சுருண்டு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரும்போது டேஸ்ட்டு நம்ம உப்பு காரம்லாம் பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அருமையான டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு செட்டிநாடு சிக்கன் கிரேவி. இந்த மாதிரி ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நெய் தோசையோட சூப்பரான செம காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வரும். தேங்க்யூ, பாய்.